அவசியம். குறிப்பாக அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகிய துறைகளில் மாணவர்களின் ஆர்வம் அதிகரிக்கப்பட வேண்டும் என பி. கமலநாதன் தெரிவித்தார். அந்த வகையில் கடந்த சில ஆண்டுகளாக புத்தாக்க துறையில் தமிழ்ப்பள்ளி மாணவர்கள் படைத்து வரும் சாதனை குறித்து துணை அமைச்சர் பெருமிதத்தை வெளிப்படுத்தினார். அண்மையில் கொரியாவில் நடைபெற்ற புத்தாக்க போட்டியில் தங்கப்பதக்கத்தை வாகை சூடிய ஜோஹர் யாஹ்யா அவால் தமிழ்ப்பள்ளி மாணவர்களின் சாதனையை அவர் சுட்டிக்காட்டினார். அனைத்துலக ரீதியில் அறிவியல் துறையில் நம் தமிழ் பள்ளிக்கூட மாணவர்கள் தொடர்ந்து பல முறையாக தங்கப்பதக்கம் வென்று வருகின்றார்கள். இன்று அவர் தமிழ் பள்ளிக்கூட மாணவர்கள் போன மாதம் ஆரம்பத்தில் நான் ராமகிருஷ்ண தமிழ் பள்ளிக்கூட மாணவர்களை சந்தித்தேன். அதுக்கு முன்பாக குலிம் மன்னாபூர் தமிழ் பள்ளிக்கூட மாணவர்களை சந்தித்தேன். இதெல்லாம் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அங்கீகாரம் வழங்குகின்றன. இதெல்லாம் தமிழ் பள்ளிக்கூடத்தை என்ன எடுத்து காட்டுகின்றால், அரசாங்கம் தொடர்ந்து தமிழ் பள்ளிக்கூடத்தை கற்றல் கற்பித்தல் துறையில் மற்றும் அறிவியல் துறையில் தொடர்ந்து மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் தொடர்ந்து நாம வேண்டிய உதவி வழங்குவோம் என்று கூறி இன்னும் பல தமிழ் பள்ளிக்கூட சிறந்த தேர்ச்சி பெற வேண்டும். யாஹ்யா அவால் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் தென்கொரியாவில் நடைபெற்ற புத்தாக்க போட்டியில் போத்தல் மற்றும் பல்வேறு வசதிகளை கொண்ட மேசை தொடர்பான கண்டுபிடிப்புகளை முன்வைத்தனர். அந்த போட்டியில் பேராசிரியர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் ஆகியோர் பங்கேற்ற வேளை இந்த தமிழ் பள்ளி மாணவர்களின் கண்டுபிடிப்புகளே சிறந்த கண்டுபிடிப்புகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டன. ஜோஹர் பாருவில் யாஹ்யா அவால் தமிழ் பள்ளி மாணவர்களின் சாதனையை பாராட்டி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் பி. கமலநாதன் நிருபர்களிடம் பேசினார். வரும் நோன்பு பெருநாள்